வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகரில் 25 பறக்கும் படைகள் அமைப்பு. பண விநியோகத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் முனைப்பு. பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும், முதல்வரிடம் விவசாயிகள் கோரிக்கை. மானிய சிலிண்டர் விலை ₹5.57 உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. 4வது நாளாக தொடரும் லாரிகள் வேலைநிறுத்தம். 6 கோடி முட்டைகள் தேக்கம், 20,000 கோடி ரூபாய் இழப்பு. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க 25 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் அங்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு வாக்காளர்களுக்கு பணமும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதிமுக அம்மா அணி மற்றும் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல திமுகவினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக அதிமுகவின் இரு அணிகளும் புகார் தெரிவித்துள்ளன. முறைகேடுகள் நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து உயர் அலுவலர்கள் கூண்டோடு மாற்றப்பட்டு 5 தேர்தல் பார்வையாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க 25 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படுவதை தடுக்க பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் சென்று பிரதமரை நேரில் சந்தித்து முறையிட வேண்டும் என தமிழக முதல்வர் பழனிசாமியிடம் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க விவசாய பிரதிநிதிகள் இன்று காலை முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சங்க துணைத் தலைவர் தங்க சண்முக சுந்தரம், விவசாயிகள் கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரி முறையிட்டதாகவும் வறட்சி பாதித்த விவசாயிகளின் அனைத்து நிலங்களுக்கும் நிவாரணம் வழங்க கோரி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். வறட்சி நிவாரணம் கேட்டோம். வறட்சி நிவாரணத்துக்கு கிட்டத்தட்ட 85% மேலே நான் கொடுத்துட்டோம். அது இல்லாமல் விடுபட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அது சம்மந்தமான தகவலும் எடுக்கிறதுக்கு நாங்கள் முறையான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அது தமிழக அரசாங்கத்திட்ட முதல்வர் ஐயா கிட்ட நாங்கள் பேசும்போது எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். இனிமேட்டுக்கு மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக மாநில முதல்வரே நீங்கள் எங்களோட களத்தில் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய அளவில் அனைத்து விவசாயிகளையும் ஒன்றிணைத்து மத்திய அரசுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள தமிழக விவசாயிகள் தில்லியில் நடத்தி வரும் போராட்டம் இன்று 20வது நாளாக தொடர்கிறது. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் தேசிய மற்றும் தென் மாநில நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் கடந்த 19 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை கூற விரும்பும் விவசாயிகள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடப் போவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களுடன் பேசிய ஐயாக்கண்ணு தங்களது போராட்டத்திற்கு மற்ற மாநில விவசாயிகளும் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் தேசிய அளவில் அனைத்து விவசாயிகளையும் ஒன்றிணைத்து மத்திய அரசுக்கு எதிராக முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டு உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் 20வது நாளாக இன்றும் விவசாயிகளின் போராட்டம் தொடர்கிறது. விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவளிக்க திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், லாரி உரிமையாளர்களிடம் மத்திய அரசு சார்பில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் உள்ள 1,10,000 கிலோமீட்டர் தொலைவுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் அளவை 2 லட்சம் கிலோமீட்டர்களாக நீட்டிக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகளில் ஹிந்தி பெயர் எழுத வேண்டும் என்ற அறிவிப்பு திமுகவின் TR பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோதுதான் வெளியிடப்பட்டதாக பொன் ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்தார். திமுக தலைவர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க, பல தலைவர்கள் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் 50 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? இவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? விவசாயிகளை பற்றி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? நீ தடுப்பணை கட்டலை, இருக்கக்கூடிய காவிரி ஆற்றையே நீங்கள் அழிக்கிறீங்க. அதனால் இவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்துடைய திட்டங்களை தயவு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் நடைமுறைப்படுத்துங்கள். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தீர்வு தானே வரும். மானிய சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலையை ₹5.57 உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மானியம் மற்றும் மானியமில்லா விலைகளில் நாடு முழுவதும் எரிவாயு சிலிண்டர்களை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விற்பனை செய்து வருகின்றன. இன்று மானிய விலையிலான சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான விலையை உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அதன்படி மானிய சிலிண்டருக்கு ₹5.57 உயர்த்தப்பட்டுள்ளது. மாறாக மானியமில்லா சிலிண்டருக்கான விலை ₹14.50 குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி மானியமில்லா சிலிண்டருக்கான விலை ₹723 என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ₹466.50 விற்கப்பட்ட மானியமில்லா சிலிண்டர் விலை தற்போது ₹723 விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் 4வது நாளாக இன்றும் தொடரும் நிலையில் அரசுக்கு ₹20,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் 4வது நாளாக நீடித்து வருகிறது. இதையடுத்து தமிழகத்தில் சுமார் 4 லட்சம் சரக்கு வாகனங்கள் இயங்கவில்லை. மாநிலம் முழுவதும் சரக்கு போக்குவரத்து முடங்கியுள்ளதால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. இதனால் 6 மாநிலங்களில் ₹20,000 கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு நாள்தோறும் ₹2,500 கோடி இழப்பு ஏற்படுவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மட்டும் ₹4,000 கோடி மேல் பொருட்கள் தேங்கி உள்ளது. இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு ₹800 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தொழிலை நம்பியுள்ள 10 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசு விரைவில் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சுமூக முடிவு காண வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக நாமக்கல்லில் 6 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். காப்பீட்டுத் தொகையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 4வது நாளாக தென் மாநில லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக முட்டைகள் பண்ணைகளை விட்டு வெளியே செல்லாமல் நாமக்கல்லில் 6 கோடி முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. கடந்த வாரம் ₹3.45 விற்பனை செய்யப்பட்ட முட்டை விலை ₹3.30 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 71 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சிறப்பு சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் முதற்கட்டமாக போலியோ சொட்டு மருந்து முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை MR வாக்சின் 1,69,53,353 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக கூறினார். 71 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் 2ஆம் கட்டமாக வரும் 30ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட எனவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இன்றைக்கு 5 வயதுக்குட்பட்ட 71 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்படுகிறது. 1652 டிரான்சிட் பூத், அதாவது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், விமான நிலையம் போன்ற டிரான்சிட் பூத், 1000 மொபைல் பூத்து, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இலக்கும் சிறப்பாக எட்டப்படும். ஆக தமிழ்நாடு மத்திய அரசு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டக்கூடிய மாநிலமாக தொடர்ந்து முதலிடத்திலே தன்னை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழகம் முழுவதும் உள்ள 71 லட்சம் குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள 1624 சொட்டு மருந்து முகாம்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 5 வயதுக்குட்பட்ட 71 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டு 43,051 சொட்டு மருந்து முகாம்களை அமைத்தது. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் இன்று காலை 7 மணி முதல் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முதல் தவணையாக இன்று காலையிலிருந்து சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாலை 5 மணிக்குள்ளாக 7,33,000 குழந்தைகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. போலியோ டிராப்ஸ் போடுறேன்னாங்க. இந்த இடம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, கன்வீனியன்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி போலியோ டிராப்ஸ் போடுறோம்.
நாங்கள் இங்கே அண்ணா நகர் ஜோனில் 75,000 குழந்தைகளை கவர் பண்ணியிருக்கிறோம். இங்கே மொத்தமாக 150 டோட்டல் பூத்ஸ் இருக்குது. அதில் 137 வந்து ஃபிக்ஸட் பூத்ஸாகவும், அப்புறம் 7 பூத்ஸ் வந்துட்டு நாங்கள் டிரான்சிட் பூத்ஸாகவும் பிளான் பண்ணியிருக்கோம். அபிராமி மால், ஸ்கை வாக்கு, அப்புறம் இன்னும் உள்ள மற்ற மால்ஸில் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், லாட்ஜஸ் அண்ட் தேட்டர்ஸுக்கெல்லாம் 4 மொபைல் பூத்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் சென்னை அண்ணா நகரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கலைப்புலி எஸ் தானு தலைமையிலான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. தலைவர், துணைத் தலைவர், செயலர் உட்பட 27 பதவிகளுக்கான இந்த தேர்தலில் நடிகர் விஷால், ஆர் ராதாகிருஷ்ணன், KR ஆகியோர் தலைமையிலான 3 அணிகளுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர்கள் ரஜினி, கமலஹாசன், நடிகை சுஹாசினி உள்பட 600க்கும் அதிகமான வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். மாலை 4 மணி வரை நடைபெறும் வாக்குப்பதிவு நிறைவுற்று நீதிபதி ராஜேஸ்வரன் மேற்பார்வையில் மாலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தயாரிப்பாளர்களுக்காக, தயாரிப்பாளருடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக, தயாரிப்பாளர்கள் நன்னிலை எய்வதற்காக திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு நல்லதொரு அணி கண்டிப்பாக உருவாகும். AV மெய்யப்ப செட்டியார், SS வாசன், TR சுந்தரம் இவர்கள் மாண்பினை காப்பாற்றுவதற்கு தம்பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நல்லதொரு அணி இன்று மாலை உதயமாகும். காலம் கனிவும் நன்மையும் பெருகும். நல்லதே நடக்கும். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். யார் வெற்றி பெற்றாலும் தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் மிக சிறப்பாக நடக்க வேண்டும். ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் வந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. யார் வந்தாலும் அவங்கெல்லாம் இருக்க வேண்டும். அவர்களுக்காகத்தான் நடத்தப்படுகிறது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தேர்தல் நல்ல முறையில் நடந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நன்மை பெற வேண்டும். இந்த ஒரு புது மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா ப்ரொடியூசர்ஸ் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்குறோம். ஓட்டு போட்டிருக்கேன். ஐ ஹோப் அந்த ஸ்ட்ராங்கான அணி, பிரசிடெண்ட், தலைவர் வந்து இந்த சங்கத்துக்காக ஒற்றுமையாக ஒரு டீமாக வேலை செய்வாங்க நான் நம்புகிறேன். விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம். இயக்குனர் கௌதமன் உட்பட 20 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. துபாய் பயணிகள் விமானத்தில் உரிய அனுமதியின்றி 3 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த 2வரை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அலுவலர்கள் கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 4:30 மணிக்கு துபாயிலிருந்து வந்த பயணிகள் விமானத்தில் சுங்கத்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தினர். அதில் எமர்ஜென்சி விளக்கில் மறைத்து வைத்திருந்த 3.5 கிலோ மதிப்பிலான 35 தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். இதன் சந்தை மதிப்பு ரூபாய் 1,05,000 என தெரிவித்த சுங்கத்துறை அலுவலர்கள் இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த ராஜசேகர் மற்றும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த அருள் பீட்டர் ஜோஷ்வா ஆகிய 2வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இயக்குனர் கௌதமன் உட்பட 20 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் 20வது நாளாக தில்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இயக்குனர் கௌதமன் உட்பட பலரை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுடைய இனம் 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம், எங்களுடைய மாணவர்கள், இளைஞர்கள் ஒருபோதும் விட மாட்டாங்க. மறுபடியும் ஏறு தழுவுதல் போராட்டத்தை விட மிக உக்கிரமான போராட்டம் இந்த மண்ணில் வெடிக்கும். ரயில மறிங்க, ஒரு அங்குலம் கூட நவரக்கூடாது ரயில். என் உயிருக்கு நிகரான தம்பிகளும், எங்களுடைய தங்கைகளும், எங்களுடைய இளைஞர்களும், மற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிற எங்களுடைய உறவுகள் இதை செய்வாங்கன்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள மதுக்கடைகளை மக்களுக்கு பாதிக்காத வகையில் வேறு இடத்திற்கு மாற்ற நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்படும் என முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் 1 வயது முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து முகாமினை கொசப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் மூடப்பட்டுள்ள மதுக்கடைகளை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேறு இடங்களுக்கு மாற்றி அமைப்பது தொடர்பாக நாளை அமைச்சரவை கூடி முடிவு செய்யப்படும் என நாராயணசாமி தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் பழைய தீர்ப்பை உறுதி செய்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 186 மதுக்கடைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நாளைய தினம் எங்களுடைய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி மாநிலத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்களுக்கு பாதிக்கப்படாத வகையில் இந்த மதுக்கடைகள் நடத்துவதற்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் 1236 முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் 1,53,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். பல்ஸ் போலியோ கேம்பெயின் நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஆரம்பிச்சு மொத்தமாக 1,53,000 சில்ட்ரன் நம்ம இந்த கேம்பெயினில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா ஏரியா இதில் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அந்த டூரிஸ்ட் பிளேஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி ஏரியாலே ஒரு ஸ்பெஷல் பூத் அங்கே போட்டுட்டு யார் யார் மக்கள் மூவிங்லேயே இருக்கு அது நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதனிடையே திருவாரூர் மாவட்டத்தில் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போலியோ தடுப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நிர்மல் ராஜ் தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் 870 முகாம்களில் 1,15,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. இப்பணிகளில் 3,500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் நடமாடும் மையங்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் எஸ் பிரபாகர் தெரிவித்தார். போலியோவை தடுக்கும் வகையில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் முகாம் நடைபெறுகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் 1289 மையங்கள் அமைக்கப்பட்டு 2 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் உட்பட 104 மையங்கள் மற்றும் 6 நடமாடும் மையங்கள் மூலம் 10,089 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தெரிவித்தார். 1289 முகாம்கள் நடத்தப்படுகின்றன. 2ஆம் நாளிலிருந்து வீடு வீடாக சென்று சொட்டு மருந்து கொடுக்கும் முகாமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அங்கன்வாடி மையங்களிலும் சொட்டு மருந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுமார் 2 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள வத்திராயிருப்பு கிராமத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை திரண்டிருந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் அடக்க முற்பட்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போ இதில் வந்து ஒரு 600-700 மாடுகளுக்கு மேலே காளைகள் வந்து பங்கேற்றிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னமும் தமிழர் இனத்தோட ஒரு பாரம்பரியத்தை காக்கணுங்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு விழா வாங்கி தந்த மாணவ மாணவிகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த இது சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இன்னமும் இது மாதிரி இந்த பாரம்பரிய விளையாட்டை காக்கிறதுக்கு, இந்த நாட்டு இனத்தை மாடு காளைகளை காக்கிறதுக்காக வேண்டி எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
கேரள மாநிலம் தேக்கடியில் இயற்கையையும் இயற்கை நவதானியங்களையும் பாதுகாக்க வலியுறுத்தும் விதமாக தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியில் 1,00,000 மலர்கள் இடம்பெற்றுள்ளனர். கேரள மாநிலம் தேக்கடி வேளாண் தோட்டக்கலை சங்கம் குமுளி பஞ்சாயத்து நிர்வாகம் இணைந்து நடத்தும் 11வது மலர் கண்காட்சி தேக்கடி குமுளி சாலையில் அமைந்துள்ள தனியார் மைதானத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இயற்கையையும் இயற்கை நவதானியங்களையும் பாதுகாக்கும் விதமாக நடைபெறும் மலர் கண்காட்சியில் 1,00,000 மலர்கள் இடம்பெற்றுள்ளன. வேளாண் குறித்த சந்தேகங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு அரங்கம், கைத்தொழில் ஆய்வரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை திரளான மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இந்த மலர் கண்காட்சி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 200 வெரைட்டி செடிகள் இந்த வந்துக்கிறது. 200 வெரைட்டி இந்த வருஷம் பிரத்யேகமாக பூனா, பெங்களூர் அங்கே இருந்தெல்லாம் வெரைட்டியாக செடியை கொண்டு வந்து இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. 1,00,000 செடி டோட்டலில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கு. 2 ஏக்கர் ஸ்தலத்தை கம்ப்ளீட்டாக நம்ம இதை வேலை நடத்திக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மற்ற எல்லாம் காம்படிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா வருஷமும் புஷ்பமேளா இங்கே நடத்துவாங்க. இங்கே 1,00,000 மேலே பூ நல்ல ஃப்ளவராக எல்லாம் இருக்குது. பின்ன இங்கே ஃபேமிலியாக வந்திருக்கோம். நாங்கள் எல்லா வருஷமும் நாங்கள் இங்கே தான் போவோம். இந்த தடவை கொஞ்சம் வெரைட்டியாக நல்லா அழகாக இருக்குது. குழந்தை வீட்டோட வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருள்மிகு குகநாதீஸ்வரர் திருக்கோவிலில் மழை பெய்ய வேண்டி 1008 இளநீர்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு பெய்ய வேண்டிய பருவமழை சரிவர பெய்யாததால் தமிழகம் முழுவதும் கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருள்மிகு குகநாதீஸ்வரர் திருக்கோவிலில் மழை பெய்ய வேண்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 1008 இளநீர்களை கொண்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மழை பெய்ய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் புகழ்பெற்ற கோவில்களில் மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சிறப்பு இடம் உண்டு. அந்த கோவிலில் இந்த ஆண்டுக்கான பங்குனி மாத பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாளம் முழங்க கோவில் வளாகத்தில் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. கருவறை முன் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்ற பின்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 8ஆம் தேதியும், சிறப்புமிக்க 63 பவனி வரும் 9ஆம் தேதி மாலையிலும் நடைபெற உள்ளது. மாதம் இங்கே கோயிலுக்கு வருவேன். நான் பிரதோஷ டைமில் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொடியை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன். நான் மயிலாப்பூர் சாமி கபாலீஸ்வரர் கோயிலில் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லாமே நல்லதே நடக்குங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. திருவிழா 10 டேஸ் நடக்கும். இது பங்குனி திருவிழா கபாலி கோவிலில். இன்றைக்கி கொடியேற்றம்க்கு அப்புறம் 10 டேஸ் நடக்கும். 63 அப்புறம் தேர் அண்ட் கல்யாணம். குண்டுவீச்சு தாக்குதலில் 200 IS தீவிரவாதிகள் பலி. சிரியா எல்லையில் ஈராக் ராணுவம் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரிய எல்லையை ஒட்டிய பகுதியில் ஈராக் ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் 200 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரியா மற்றும் ஈராக்கில் IS தீவிரவாதிகள் வசம் உள்ள பகுதிகளை மீட்க முழு வீச்சில் அந்நாட்டு ராணுவங்கள் மற்றும் உலக நாடுகளின் உதவி படைகள் செயல்பட்டு வருகின்றன. ஈராக்கில் IS தீவிரவாதிகள் வசம் உள்ள மொசுல் நகரையும் அதனை சுற்றியுள்ள பகுதியையும் முற்றிலுமாக மீட்கும் பணியில் ராணுவம் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது. ஈராக்கின் வடமேற்கு பகுதியில் உள்ள பாஜ் பகுதியில் IS தீவிரவாதிகளை குறிவைத்து விமானத்திலிருந்து குண்டுகளை வீசி அதிரடி தாக்குதலில் ஈராக் படை இறங்கியது. இதில் 200 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது.
புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீராங்கனையை வீழ்த்தி பட்டம் வெல்ல PV சிந்து முனைப்புடன் உள்ளார். இந்த ஆண்டிற்கான இந்தியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் தில்லியில் நடைபெறுகிறது. இதில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் வீராங்கனை PV சிந்து தென்கொரிய வீராங்கனை சங் ஜியை எதிர்கொண்டார். இதில் முனைப்புடன் போராடிய சிந்து 21-18, 14-21, 21-14 என்ற கணக்கில் சங்ஜியை வீழ்த்தினார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் PV சிந்து ஸ்பெயின் வீராங்கனை கரோலினா மெரினை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். RK நகரில் 25 பறக்கும் படைகள் அமைப்பு. பண விநியோகத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் முனைப்பு. பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும், முதல்வரிடம் விவசாயிகள் கோரிக்கை. மானிய சிலிண்டர் விலை ₹5.57 உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. 4வது நாளாக தொடரும் லாரிகள் வேலை நிறுத்தம். 6 கோடி முட்டைகள் தேக்கம், 20,000 கோடி ரூபாய் இழப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சி வேலை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.